ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன நம்பி காசை போட்டிங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்பீங்க. திரும்பி சொல்கிறேன், என்னையை நம்பி காசை போட்டிங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்பீங்க, பிச்சை எடுப்பீங்க, அப்புறம் நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போவோம். இதை நம்பி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, எதுவும் பண்ணாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர் விஷன் அல்காரிதம். இது வேலை செய்யாது, ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். ஏன்னா இதை ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணுறவங்களோட நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஆன்லைனில் ட்ரேடிங் வியூன்னு ஒரு வகையான ட்ரேடிங் பண்ணுறது சம்மந்தமாக ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் கேண்டில் ஸ்டிக்கு, இதை பற்றி நிறைய பேர் தெரியாது. கேண்டில் ஸ்டிக்குக்கும் பாக்ஸ் பிளாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சாட்ஜிபிலிட்டியே ஒரு கிளாஸ் கொஸ்டின் கேளுங்க. கேண்டில் ஸ்டிக் அண்ட் பாக்ஸ் பிளாட் டிஃபரன்ஸ் as table form. ரைட்டா? இப்போ டேட்டா ரெப்ரசன்டேஷன், கேண்டில் ஸ்டிக் சோர்ஸ், ஓப்பன் க்ளோஸ், ஹை, குவாரடைல் ரேஞ்சு, அதை பற்றி சொல்லணும். ரைட்டா? இப்போ primarily used in finance and economics statistics to visualize spread of the tendency of the data. Data points, wick represent price. Outliers are often included, shown between wick and shadow. Whiskers, outliers na the data kulla fit agadhu. Central tendency does not explicitly show the measure of central tendency. Spread skewness na அதாவது எக்ஸாம்பிள், லாங்கர் அப்பர் விக் சஜஸ்ட் பியரிஷ் ட்ரெண்ட். பியரிஷ்னா அந்த மார்க்கெட்டு கீழே நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கியூனஸ்னாலே உங்களுக்கு டேட்டா ஒரு டேட்டா மட்டும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன், ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், ஐஸ்தட்டிக்ஸ், கலர்ஃபுல். ஐஸ்தட்டிக்ஸ்னால் எந்த அளவுக்கு அது அப்பியரன்ஸ்லாம் நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கும் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ், அவுட்லேயர். ஸோ மீடியன் plays a central role in candlestick in a box plot. சரியா? box plot. சரியா? and distribution and decision making on null and alternative hypothesis இதுதான். சரிங்களா? ரைட். சென்ட்ரல் டெண்டன்சி, இன்டர்குவார்டைல், அப்புறம் ஹைபோதிசிஸ். ஓகே, இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸில் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட விசாரித்தேன். அவங்க ஸ்டாக் மார்க்கெட் பண்ணி, நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சார் இருந்தார், அவர் பாலமுருகன் ஒரு சார். அவர் சொல்லிட்டு வந்தார், சக்திஸ்வரன் பாருங்கப்பா, எனக்கு அவர் கொடுத்த வேலை என்னென்னா அசைன்மெண்ட்டு. இதே மாதிரி ஒரு ஸ்டெம் இன்ஸ்டியூட்டில் தான் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவும் வழக்கம் போல் ப்ளூ பிரெயினால் தான் சப்போர்ட் பண்ணப்படுது. இந்த ப்ராஜெக்டை கேட்டு வரவங்க தயவுசெய்து எனக்கு ஃபோன் அடிக்காங்க, ப்ளூ பிரெயினாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ விஸ்கர்ஸ் பிளாட்டு இதெல்லாம் பார்த்தோம். இதில் எத்தனை வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 18 வகையான ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. சரியா? ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன்ஸை ஏற்கனவே டர்க்கியில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யோலோ மூலியமா அதை டிடெக்ட் பண்ணி, ஒன்றுமே கிடையாது, அந்த பேட்டர்ன் வரும்போது வாங்கணும், விற்கணும், இது ரெண்டு மட்டும்தான் வேலை. என்னது? ஒன்று வாங்கணும், இல்லை விற்கணும். கீழே போச்சுன்னா வாங்கணும், மேலே போச்சுன்னா விற்கணும். இதுதான் இதோட வேலை. அப்போ இதில் என்ன சார், வடிவேல் கதை மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன போடு, இதை போடு, நான் சொல்கிறேன் போடு அப்படின்னுட்டு போச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது. ரைட்டா? இருந்தாலும் இந்த கோடு ஓரளவுக்கு வேலை செய்யுது. இப்போ இதில் உங்களுக்கு சப்போர்ட்டட் லேபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டாப்பு, எம் ஹெட்டு, ஸ்டாக் லைனு, ட்ரையாங்கிள், டபிள்யூ பாட்டம், இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு சப்போர்ட்டட். சரிங்களா? அப்போ ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன்ஸில் இந்த இதெல்லாம் சப்போர்ட்டட். இப்போ இதை அடுத்து நம்ம எது மாதிரி கொண்டு போக போகிறோம்னா, அந்த 18, 24 வகையான பேட்டர்னையும் நம்ம டிடெக்ட் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறேன். சரி, இப்போ பாலமுருகன் சார் இன்ஸ்டியூட்டில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சத்தீஸ்வரன் நமக்கு இந்த பாலிடெக்னிக் இதெல்லாம் வேணாம், நம்ம டைரெக்டாக
நாட்டாமா டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமா மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரைசிங் வெஜ், ட்ரிபிள் பாட்டம் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து அவங்க சொல்கிற அந்த பேட்டர்ன்ஸில் வந்து இப்படி வரும்போது, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பேட்டர்ன் வரும்போது இதில் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நிறைய அனாலிசிஸ் நடத்தலாம். சரியா? இப்போ இந்த பேட்டர்ன்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து டபுள் டாப், கப்பு, இப்போ இதில் கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் இந்த பேட்டர்ன். இப்படி ரெண்டு சைடு மலை மாதிரி வருது. இது ஹெட்டு, இது தலை, இது ஷோல்டர். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல இருக்கான்றதை பார்ப்போம். சரியா? இப்போ இந்த இடத்துல இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து நான் கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன். சரியா? இதை கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் ரெக்கார்ட். இது நிஃப்டி. நிஃப்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் இங்கா, சாரி, ஆப்பிளோட ஸ்டாக்கு. இப்போ நிஃப்டியோட ஸ்டாக் எடுப்போம். நிஃப்டின்றது இருக்கிற பேங்க்ஸோட ஸ்டாக்கு, எஃப்டிஒய். சரியா? நிஃப்டின்றது இந்தியன் பேங்க்ஸோட ஸ்டாக்ஸு. ஓகேவா? இப்போ இது வந்து 1 மினிட்டுக்கு போட்டிருக்கேன். 1 மினிட்டுக்கு போட்டதில் எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க, இதில் வந்து மேத்தமெட்டிக்கலாக நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவேன். எதையுமே நான் வந்து அரைக்குறையாக சொல்ல மாட்டேன். மேத்தமெட்டிக்கலாக இது ஒரு ரெக்ரேஷன் ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ரெக்ரேஷன். இதை வந்து கேஎஸ் தியரியை படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் தான் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. அதுக்கு மேலே எந்த கொம்பனாலே முடியாது. அந்த ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது அதுலேயும் வந்து ரொம்ப திறமையான ஆட்கள் மட்டும் தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, தவிர வேற யாருனாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஹைப்போதிசிஸ் செட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு வாங்க. திடீர்னு அங்கே போர் வந்துருச்சு இஸ்ரேல் பாலஸ்தீனில், இதே போர் வந்து ஈரானில் வந்துச்சுன்னா எண்ணெய் தட்டுப்பாடு வந்துடும். அப்போ அந்த கமாடிட்டிக்குடைய ப்ரைஸ் குறையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கணும். ஸோ இதில் நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் ஸ்டாக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுக்கு வேணால் ஒரு 5000 10,000 வேணால் செலவழிச்சிருப்பேன். அது என் ஃப்ரெண்டுக்காண்டி அதை போட்டு நான் அதை ட்ரை பண்ணது. நானாக ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவர் இஷ்டம் இல்லைன்றத விட எனக்கு பணத்து மேலே நாட்டம் இல்லை, எந்த காலத்தில் வராது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இவங்க சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இது மாதிரி 4 வகையான பேட்டர்ன் இருக்குது. இன்னும் வந்து 15-18 வகையான பேட்டர்னை ஃபுல்லுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷனில் நம்ம யோலோ மூலியமாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேட்டர்னை 1 மினிட்டுக்கு நான் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் பேட்டை ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட்டா? அதோட மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ 1 மினிட்ன்றத விட 1 செகண்ட் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இது டே ட்ரேடிங். சரியா? டே ட்ரேடிங்ன்ற சென்ஸ் வந்து எனக்கு வந்து 3:30 வரைக்கும் தான் அது நடக்கும். சரியா? அப்போ கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஓகேவா? எடுத்துட்டு வீடியோவில் போட்டு இதை வெப்எம்ல இருக்கும். நிஃப்டினா இங்கே இருக்கிற எல்லா பேங்க்கும் மாதம் காசு கொடுக்குற எல்லா பேங்க்குமே நிஃப்டியில் தான் வரும். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஓடட்டும். ரைட்டா? நான் போய் கீழே போய் டீ சாப்பிட்றேன். ஓகே, எனக்கு பொறுமை இல்லை. ரைட்டா? இப்போ இந்த ஃபைலை எடுத்து MP4க்கு மாற்றிடுவோம். ரைட்டா? ஸ்டார்ட்டில் இந்த ஃபைலை எடுத்து MP4க்கு மாற்றிடுவோம். இப்போ இந்த இதில் வந்திருக்க அந்த என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து அடுத்து என்னவா மாறப்போகுதுன்னு. ஸோ இதோட ஃபைலோட இது வந்து webm அப்படின்ற ஒரு வீடியோ ஃபைலு. webm to MP4. ரைட்டா? போட்டுட்டு இப்போ இது என்ன செய்யணும்னா அந்த கோடில் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். இது ஏற்கனவே ஒருத்தர் YOLO V8 அந்த டிடெக்டரை பயன்படுத்தியிருக்காரு.
இனிமேல் ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அவர் பாலமுருகன் என்கிட்ட கொடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து உட்காந்து இந்த பேட்டர்ன் வரும்போது அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு எனக்கு சம்பளம் வேறு தரேன்னாரு. இப்போ மட்டும் YOLO மட்டும் எனக்கு அந்த காலத்தில் கிடச்சிருந்துச்சுன்னா நான் அசால்ட்டாக இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போயிருப்பேன். ஸோ காலம் தாழ்த்தி தான் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ப்ளூ பிரெயின் robotics அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. ஸோ எனிபடி வாண்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் தி ப்ளூ பிரெயின், ரைட்டா? இப்போ MP4க்கு என்ன MP4க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இதை தூக்கி ஒரு CSVயில் போடணும். அடுத்து இந்த ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட் எப்போ வரும் அப்படின்றத ஒரு மிஷின் லேர்னிங்க்கு நம்ம அனாலிசிஸ்க்கு கொடுக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு. ஸோ YOLO ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்ட் இதில் பண்ணுறதுன்றது இட் இஸ் அ ஹைலி ரிஸ்கி டாஸ்க், சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணுறது அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் ட்ரை. இப்போ நேற்று நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டதுக்கு கரெக்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டு தான் சார், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அண்ட் என் ஹெட் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இதை க்ராப் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போடணும், ரைட்டா? இது இந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ இதில் இருக்கிற அந்த 18 வகையான பேட்டர்னையுமே எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்டாக அந்த இதை இது பண்ணிவிட்டு பாக்ஸை வந்து ஒரு பாக்ஸ் பை பாக்ஸாக நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஓகேவா? இப்போ அந்த பஃபரிங் வந்து தெரியும் பாருங்க. அந்த மலை ஓகேவா? இப்போ இதில் YOLOவில் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்றது ஏற்கனவே பண்ணேன். பட் ஆனால் 1 மினிட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதில் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ட்ரேடிங் வியூ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் போய் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10,000 போட்டு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இதில் காசை செலுத்தினவங்க இன்னும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா எடுத்தேன், 2000 ரூபா எடுத்தேன், 10,000 ரூபா எடுத்தேன், 5000 ரூபா எடுத்தேன். இன்னொன்று இதில் யாரோட காசை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரைட்டா? இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஐ எம் சாரி டு சே கோவிந்தா அரே கோவிந்தா, ஓகேவா? ஸோ இப்போ தான் ரன் ஆகுது. இப்போ இதோட கோடு வந்து ஹக்கிங் ஃபேஸில் இருக்குது. ஹக்கிங் ஃபேஸில் இதோட வெயிட்ஸ் ஃபைலோட கொடுத்துருக்கான், ரைட்டா? இந்த வெயிட்ஸ் ஃபைலோட கொடுத்துருக்கான். இப்போ இதை நான் இன்னும் வந்து YOLO V3ல ட்ரெயின் பண்ண போகிறேன். இன்னொன்று இது ரொம்ப கிளம்சியான இல்லை, ஒரு பேட்டர்ன் வரும்போது இன்னொரு பேட்டர்ன் வராது, சரியா? இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலாக போட முடியுமா சார்? இதுக்கும் கேஆஸ் தியரிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கேஆஸ் தியரின்றது ஒரு பேட்டர்னை வந்து உடைக்கும், ரைட்டுங்களா? அதை வந்து எந்த விதமான பேட்டர்னுமே இருக்காது. இன்னொரு ப்ரிடிக்ஷனோட இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுது பார்த்தீங்களா? இது வந்து நேற்று ஒருத்தவங்க கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ 2 ஷோல்டர் இருக்குது, ஒரு ஹெட் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த வீடியோ மூமெண்ட்டில் இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் கரெக்டாக தான் இருக்குன்றாங்க, ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு CSV ஃபைலில் போடலாம். CSV ஃபைலில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can do the prediction. ஸோ M head வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்து திரும்ப M மாதிரி வருது. இப்போ இதுவும் இந்த YOLO அப்ளிகேஷனில் இதில் போடுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஓகே? என்னாச்சு, வாட் இஸ் த ஹெட் பண்ணிங்க, picture/stock STOCK ஸ்டாக்கில் போட்டு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, ரைட்டா? அப்போ இதை எடுத்து அந்த கோடில் பாஸ் பண்ணோம். எடுத்து YOLO ஸ்டாக் இருக்குல்ல, இதில் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் கோடு ஒன்று நான் இது டெர்மினல் கமாண்டு லினக்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரி வேலை பார்த்துருக்கேன். எவனாச்சும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி இல்லை கமெண்ட் செஷனில் என்ன சார் இது விண்டோஸில் வேலை பார்க்க மாட்டேங்குதுன்னு சொன்னினா எனக்கு வர கோபத்துக்கு அளவே இருக்காது. டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மலை அப்போ இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு டிடக்ஷன்ஸ்.csv இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க, ஓகேவா?
அப்போ ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆகும். மூவ் டு ட்ராஷ் கொடுத்துட்டு இப்போ இதை போட்டிங்கன்னா இப்போ இதில் வர்றது வந்து வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த YOLO ஸ்டாக் மார்க்கெட் டிடெக்ஷனை இதை யாரும் நம்பாங்கன்னு சொல்ல போறேன். சரியா? இதை வந்து டெலிகிராமில் மெசேஜ் கொடுங்க. டெலிகிராமில் மெசேஜ் கொடுத்து எப்பப்பனா வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போகுது, பியரிஷ் ட்ரெண்டுக்கு போகுது, இல்லை புல் ட்ரெண்டுக்கு போதோ அது உங்கள் டெலிகிராமுக்கு வர மாதிரி செட் பண்ணலாம். இதுக்கு தான் அவர் எனக்கு காசு கொடுத்தாரு. நான் உட்காந்து பார்க்குற வேலை. இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு CSV ஃபைலில் போட்டுரும். இப்போ W பாட்டம்னு போட்டிருக்கு. இது எத்தனை பேர் கரெக்ட்னு தோணுதோ சொல்லுங்க, எனக்கு அது தெரியல. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் 2 ஷோல்டர் ஒரு ஹெட் இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகேவா? இன்னொன்று இதோட த்ரெஷ்ஹோல்டு பேராமீட்டர்ஸ் வேற இருக்கு. சரியா? அதனால இதை கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணிட்டு எந்தெந்த டைமு எந்தெந்த மாதிரி நமக்கு வருதுன்றதை பார்ப்போம். சரியா? ஸோ ஐ எம் பிளகிங் ஆஃப் மை மைக். ஓகே, அந்த கோடை எப்படி ரன் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த YOLO ஸ்டாக்ன்றதுக்கு இந்த வெப்சைட்டில் இருக்குது, ஹக்கிங் ஃபேஸில் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதில் வெயிட்ஸ் ஃபைல் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த YOLO stock.py எடுத்து நீங்கள் எப்படி ரன் பண்ணணும்னா, YOLO stock.pyக்கு ஒரு வெயிட்ஸ் இருக்கும். YOLO stock best.5 pt 0.25 கான்ஃபிடன்ஸ் த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருக்கான். வீடியோ பார்த்த இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணலாம். தைரியம் இருக்கிறவன் இதை யூடியூப்ல லைவாக பஃபர் பண்ண, உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். அதே மாதிரி கிரிப்டோ மைனிங்னா பஃபரே பண்ணக்கூடாது. பண்ணினா உன் சேனல் டெலீட் ஆயிரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணு. தெரியாம ஆழம் தெரியாமல் காலைவாது. சரிங்களா? சரி, கொஞ்ச நேரம் ஓடட்டும். இது வந்து ஒரு CSV ஃபைல் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த CSV ஃபைலோட அந்த டிடெக்ஷன் வந்து கூட்டிகிட்டே வரும் பாரு. இது இவ்வளவு தெளிவாக பேசுறதுனால நான் தெளிவானவன்னு அர்த்தமே கிடையாது. நான் இதை ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாக தான் செய்கிறேன். இதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் தொடர்பே கிடையாது. ஸோ என்னைக்கு சொல்றது தான், பணம்ன்றது ஒரு மதம், அந்த மதத்தில் வேலைன்றது ஒரு சடங்கு. அடிக்கடி என் சேனலில் சொல்றது, பணம்ன்றது ஒரு மதம், வேலைன்றது ஒரு சடங்கு. மணி இஸ் அ ரிலீஜியன் அண்ட் ஜாப் இஸ் அ ரிச்சுவல். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கவனிக்க கொஞ்ச நேரம்.